அன்பான துலாம் ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கும், தடைகள் விலகுவதற்கும், குடும்ப உறவுகளில் ஒற்றுமையும் நிம்மதியும் அடைவதற்கும், பண வரவு அதிகரிக்கிறதுக்கும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து ஜெயிப்பதற்கான வழிமுறைகளையும், உங்கள் மனசில் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சந்தேகத்திற்கெல்லாம் பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கான கிரக நிலைகள் தற்பொழுது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் வீடான கும்பராசியில் புதன் செவ்வாய் ராகுவும், 6ஆம் வீடான மீன ராசியில் சூரியன் சுக்கிரன் சனி 3 கிரகங்களும் சேர்ந்திருக்காங்க. உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் குரு வக்கர நிலையிலும் 11வது வீட்டில் கேதுவும் இருக்காங்க. இதில் நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாத இறுதியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் அடைஞ்சு இருக்கிறாரு. அதோடு சூரியன் சனியும் சேர்க்கையாக இருக்கிறதால உங்கள் ராசி அதிபதி 6வது வீட்டில் இருக்கிறது அற்புதமான நேரம். குருவினுடைய பார்வையும் உங்கள் ராசியில் பதியறதால உங்களுக்கு கூடுதலான நன்மை கிடைக்கும். மேலும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் மேச ராசிக்கு வரும் பொழுது அவருடைய பார்வை உங்கள் ராசியில் பதிய போகுது. இதன் காரணமாக இதுவரைக்கும் இருந்த மன உளைச்சல் மற்றும் குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்குற மாதிரி தொழில் வாய்ப்புகள் அமையும். வேலை செய்யக்கூடிய இடத்துல அதிக வருமானம் கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்க போகுது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2, 7 வீடுகளுக்கு சொந்தமான செவ்வாய் குருவின் வீடான மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. குரு வீட்டில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது இந்த நேரம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் எல்லாமே கைகூடும். நீண்ட நாட்களாக மங்கள ஓசை கேட்கலை, திருமணம் கைகூடலை, சுபகாரியங்கள் எல்லாம் தடைபட்டிருக்குது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இனி அதற்கான தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து எடுக்கலாம். உங்களுடைய இல்லத்தில் பிள்ளைகளுடைய திருமணம், பெற்றோர்களுக்கு மணி விழா, முத்து விழா, பவள விழா, வளைகாப்பு மற்றும் சில நல்ல சடங்குகளை எல்லாமே செய்வீங்க. புதிதாக வீடு கட்டி அதில் குடியேறுவதற்கான நல்ல நேரமும் அமைய போகுது. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலையிலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகியிருப்பீங்க. சுயமாக ஒரு தொழில் செய்யலாம், பிஸ்னஸ் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்திருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு கை கொடுக்கும் விதமாக நிதியுதவிகள் கிடைக்கும். எல்லா சூழ்நிலைகளும் தானாக வந்து சேரும். புதிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்களே எதிர்பார்க்காத லாபம் உங்களுக்கு இந்த தொழிலில் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 9, 12 இடங்களுக்கு அதிபதியான புதன் நீச்சமடையக்கூடிய காலத்தில் நன்மையும் தீமையும் கலந்து வரப்போகுது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் திட்டமிட்டு அவசரப்படாமல் ஒரு முடிவை எடுத்து செய்யணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமான பொருளாதார வசதிகள் வர மாதிரியும் அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வித ஆசையை உங்கள் மனசில் தூண்டிவிடும். வெறும் பணத்தையும் லாபத்தையும் மட்டுமே நினச்சிக்கிட்டு உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத தொழிலோ வியாபாரமோ எதுலையாவது நீங்கள் அகலக்கால் வைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது முடிவுகள் எடுத்தீங்கன்னா சில நாட்கள் உங்களுடைய தொழிலில் லாபம் வரும். அந்த லாபத்தை நினச்சிட்டு நிறைய முதலீடுகள் மற்றும் பணத்தை செலவு செய்வீங்க. திடீர்னு உங்களுக்கு அந்த லாபம் குறைஞ்சு போகும், செலவுகள் அதிகரிக்கும். தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது சகஜம். அப்படின்னாலும் இது மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது இதையெல்லாம் உங்களுடைய மனசு தாங்காது, ரொம்பவே பாதிக்க செய்யும். அதனால் மிகப்பெரிய முதலீடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த இடத்துலையும் அவசரம் கூடாது. நிதானமாக நீங்கள் முடிவுகள் எடுக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியிலிருந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்க போகிறாங்க. இது உங்களுடைய ராசிக்கு சாதகமான பலன்களை கொடுக்காது. இந்த கிரகங்களின் சேர்க்கை காரணமாக உங்களுடைய எதிரிகளின் தொல்லைகள் அதிகரிக்கும். எதுலேயும் உங்களால் முழுமையான கவனத்தை செலுத்த முடியாது. என்னதான் உங்களுடைய வாழ்க்கை சாதாரணமாக போயிட்டுருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு கவலையில் இருக்கிற மாதிரி அதிகமான ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு இடத்துல இருந்து உதவிய பணமாக கிடைக்கும் அப்படின்னு முழுசாக நம்புவீங்க. கடைசி நேரத்தில் அது கிடைக்காம போகும். புதுசாக ஒரு வேலையில் அதிக வருமானம் கிடைக்குது அப்படின்னு போய் சேருவீங்க. அங்கே இருக்கக்கூடிய வேலைப்பளு, மன அழுத்தம் மற்றும் மன உளைச்சல் காரணமாக மறுபடியும் பழைய வேலைக்கே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் எல்லாமே வரும். இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்து
பெருசாக உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். சரி, இந்த காலத்தில் எப்படி நம்ம கடந்து வர்றது, எப்படி நம்ம ஜெயிச்சு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட காலத்தில் நீங்கள் எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டிய நேரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவசரப்பட்டு முன்கோபத்தில் யார்கிட்டையும் தவறான வார்த்தைகளை பேசிடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் முக்கியமானவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. ஒருத்தரை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு சின்ன புன்னகையோட கடந்து போங்க. இந்த நேரத்தில் நீங்கள் யாரையெல்லாம் வெறுக்கிறீங்களோ, யாரையெல்லாம் கண்மூடித்தனமாக அதிகமாக நம்புறீங்களோ அவங்க மூலமாகவே உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதுவெல்லாம் ஒரு சில மாதங்களுக்கு தான் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படிங்கிறதால பெருசாக எந்த ஒரு கவலையும் எடுத்துக்க வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் கடந்து போனால் மட்டும் போதும். இந்த காலத்தில் உங்களுக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, என்னால் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சனி மற்றும் செவ்வாய் பகவானுக்குரிய முறையான வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் மற்றும் குடும்பத்தில் முன்னேற்ற தடைகள் எல்லாமே அகலும். முக்கியமாக மனசுக்கு அமைதி கிடைக்கும். குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதால உங்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்கள் ராசிக்கு பகை கிரகம். எனவே குரு பகவானுக்கு பலம் வரும்போது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிலும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு 3, 6 இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பலம் பெறக்கூடிய போது உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படலாம். அதனால் உங்கள் குடும்பத்திலும் சொத்துக்கள் மற்றும் பெற்றோர்கள் மூலமாக கருத்து வேறுபாடு, உறவு பெறுதல் போன்ற சங்கடங்கள் எல்லாமே இருக்கும். இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு நலம் விரும்பிகளாக இருந்தவர்களே உங்களுக்கு எதிரான சில காரியங்களை செய்வாங்க. உங்களுடைய எதிரிகள் மற்றும் துரோகிகள் நெருங்கிய உறவுகள் மூலமாக தொல்லைகள் கொடுப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் கடந்து வருவதற்கு உங்களுக்கு மன உறுதியும் வலிமையும் ரொம்பவே அவசியம். இந்த கிரக நிலைகளை கவனித்து நீங்கள் சரியாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா சில மாதங்கள்லேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்க போகுது. இதுவரைக்கும் உங்களை பிரிஞ்சிருந்த உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் எத்தனை தவறுகள் செஞ்சிருந்தாலும் அதை மறந்தும் மன்னிச்சும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தில் இருப்பாங்க. புதிதாக ஒரு வாழ்க்கையை துவங்கிறதுக்கு இது மிகப்பெரிய தூண்டுகோலாக இருக்கும். அதே நேரத்தில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அரசு மற்றும் தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம், பதவி உயர்வுகள் எல்லாமே கிடைக்கும். நீண்ட நாட்களாக தடைபட்டு இருந்த பண வரவுகள் திடீர் யோகத்தால் திரும்ப கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்வில் அதிகமான மதிப்பெண்கள் வாங்குவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு செலவிற்கேற்ப வரவு வந்து சேரும். தாய்வழி மற்றும் தாய்வழி உறவுகள் மூலமாக ஆதரவு இருக்கிறது. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாமே வாங்குவாங்க. அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தைராய்டு மற்றும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கான சரியான சிகிச்சைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய மனசில் அதிகமான கவலைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஆன்மீக வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. அதிலும் முக்கியமாக அனுமன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். சனி பகவானை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் வழிபட்டிங்கன்னா இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போகும். என்னுடைய வாழ்க்கை இப்படியே தான் பிரச்சனைகளாக இருக்குமா, எனக்கு நல்லதே நடக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு குருவினுடைய வக்ர நிவர்த்தி மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். அதையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கான திருமண முயற்சிகளை இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களை மன விருப்பப்படி நல்ல இடத்துல திருமண வரன் கிடைக்கும். திருமணமும் சந்தோஷமாக நடந்து முடியும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்குது, தகராறுகள் இருக்குது அப்படின்னா அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். பிள்ளைகளோட எதிர்காலம் கருதி அவங்க படிக்கிறதுக்கு நல்ல காலேஜில் சேர்த்து விடுவீங்க. அவங்களுக்காக நகைகள் மற்றும் சொத்துகள் எல்லாம் சேர்த்து வைப்பீங்க. அவர்களுடைய திருமணம், மேற்படிப்பு, வேலை அப்படின்னு அவங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யும்போது அதுவெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் துரிதமாக நடக்கும்.
குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா இப்போதாவது அவங்களுடைய பிரிதல் மற்றும் தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வந்திருக்கும். தன்னுடைய வாழ்க்கை துணையின் முக்கியத்துவத்தை புரிஞ்சிருப்பீங்க. குடும்ப ஒற்றுமைக்காகவும் குழந்தைகளின் நலனுக்காகவும் சில காரியங்களை நீங்கள் முன்னெடுக்கும் போது பிரிஞ்சிருக்கிறவங்க மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கான சூழ்நிலைகள் வரும். அதே நேரத்தில் சுய ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறது, அவரான பழக்க வழக்கத்தில் இருந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தவறை செஞ்சுருக்கோம், எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சுய புரிதல் அவங்களுக்கு வரணும். சுய புரிதல் வர்ற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். சாதாரணமாக இந்த சுய புரிதல் எல்லாருக்கும் வராது. அதற்காக கொஞ்சம் காலம் எடுத்துக்கணும். அதை புரிய வைக்கிறதுக்கு சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா சில மாதங்களுக்கு பிறகு அப்படிப்பட்ட உறவுகளும் மீண்டும் உங்களோடு சேர்ந்து வாழ்வதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. காதலிக்கக்கூடியவர்களுக்கும் இதுவரைக்கும் அவங்க வீட்டில் காதல் திருமணத்திற்கு சம்மதம் சொல்லியிருக்க மாட்டாங்க, எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கும். அதனால் காதல் திருமணத்தை பற்றிய பேச்சுக்களை கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமண முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காதல் திருமணம் நிச்சயமாக கைகூடும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களையே திருமணம் செய்து கொள்வீங்க. உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் உங்களுக்கு ஆதரவாக இருந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவி செய்வார். சந்திரன் சில நேரங்களில் மன அழுத்தத்தை கொடுத்தாலும் அதையெல்லாம் நீங்கள் கடந்து வருவீங்க. இந்த மாதிரி கிரக நிலைகள் உங்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் சேர்ந்தே கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறதுனால உங்களுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு எல்லா விஷயங்களையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.